ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் நூடுல்ஸ் வச்சு எக் நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், முட்டைக்கோஸு, கேரட் இந்த அளவுக்கு நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு இந்த அளவுக்கு கண்ணாடியாக ஆனால் போதுங்க. அதுக்கடுத்து வெட்டி வச்ச காய்கறிகளை போட்டு நீங்கள் ஒரு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி சோயா சாஸ், 1 டீஸ்பூன் போல் கெச்சப் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மிளகு பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக அது ஓரங்கட்டிட்டு இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. உடச்சி ஊற்றிட்டு இப்போ இந்த கலரை இந்த மாதிரி வந்துடுங்க. வந்த பிறகு 2த்தையும் ஹோம்மேட் நூடுல்ஸ் இருக்குல்ல, அதையும் அது உள்ளே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டுட்டா நம்மளோட எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குண்டு, சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.